குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நான் பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த பணம் இழக்கிறதுனால எனக்கு பலவிதமான ஸ்ட்ரெஸ் வருது. என் மேலேயே எனக்கு நம்பிக்கை குறையுது. என்னுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் என்னால் இதை விட முடியல அப்படின்றது தான் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மார்க்கெட்டில் தோக்கிற ட்ரேடர்ஸ், குறிப்பாக ஆப்ஷன் பையர்ஸ், அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கில் தோற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரையும் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் 90% சொல்லுது, 10% ஆப்ஷன் பையர் ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு பிரின்சிபலை வச்சு கண்டிப்பாக ஜெயிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஆப்ஷன் செல்லர் தான் ஜெயிக்கிறாங்க, ஆப்ஷன் பையர் தான் ஜெயிக்கிறாங்கலாம் சொல்லலை. 10% ஜெயிக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த 10%ல் நான் வரணும், நான் அதில் இழந்ததை மீட்டு எடுக்கணும் அப்படின்ற திங்க் பண்ணுற பல ஆப்ஷன் பையர்ஸ், என்னால் கிவ் அப் பண்ணவே முடியாது, நான் இது என்னன்னு தான் பார்க்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய ஆப்ஷன் பையருக்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தான் இது. ஓகேங்களா? வாழ்க்கையில் அனைவரும் ஒரே மாதிரி தான் வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் வித்தியாசமாக யோசிப்பாங்க. கரெக்டு தானே? ஒரு சிலர் எப்போவுமே சேஃபாக இருக்கக்கூடிய பாதையை தான் தேர்வு பண்ணுவாங்க. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த பிஸ்னஸாகவும் இருக்கட்டும். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த பக்குவம் வரும். நீங்கள் அந்த 2வது இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் தட்டி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கான சான்சஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வாழ்க்கையோட விளையாடுறீங்க அப்படின்றது இங்கே அர்த்தம் கிடையாது. நீங்கள் அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதுக்காக அதை நோக்கி எதிர்நீச்சல் போடுறீங்க. அதுதான் இங்கே மெயின். இப்போ நீங்கள் ஒரு லாஸஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, லாஸஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த இழப்பு யாருக்கும் வராததா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த இழப்பு வராமல் இருக்கா அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே இந்த இழப்பு வராத ஆளே இருக்காது. ஆனால் இந்த லாஸை எல்லாம் ஃபேஸ் பண்ணுற அந்த கரேஜ் எல்லார்கிட்டையும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த கரேஜ் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த கரேஜ் இருக்கிறதுனால தான், இந்த தைரியம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. கரெக்ட் தானே? சில நேரம் தோல்வி வந்திருக்கும். நாமே டவுட் பண்ணுவோம், நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு. ஆனால் நான் சரியாக தான் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரியும் சில பேர் கேட்டுப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எப்போவுமே மறக்காதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அது மட்டும் போதாது. அது முயற்சியோடு இல்லாமல் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த டிசிப்ளினோடு நீங்கள் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி தோற்றவங்கள விட பல பேருக்கு முன்னாடி நீங்கள் நிற்பீங்க. அந்த எண்ணம் உங்களை கண்டிப்பாக முன்னாடி நிற்கும். எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? பயந்தவன் எப்போதுமே சேஃபாக தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு பயம், இதை தொட்டா பயம், அதை தொட்டா பயம். ஆனால் அவன் எப்போதும் அதே இடத்துல எந்த ஒரு ப்ரொக்ரெசிவும் இல்லாமல் சேம் இடத்துலையே தான் இருப்பான். கரெக்ட் தானே? எதையுமே தைரியமாக செய்ய முடியாதவன் அவனால் பெரிய லெவலில் டெவலப் ஆகவே முடியாது. நீங்கள் யாருமே பயப்படல, அதனால தான் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபீலிங் இது ஒரு வீக்னஸ் கிடையாது, இது ஒரு சைனு. நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைனு. ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், நீங்கள் இழந்தது வெறும் பணம் தான். ஆனால் நீங்கள் சம்பாதிச்சது என்ன தெரியுமா? மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், கண்ட்ரோல். இதை எங்கேயாவது கற்றுக்க முடியுமா? அப்போது இந்த இடத்துல பணத்தை இழந்தால் தான் இது கற்றுக்க முடியணும் போது அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அதை ஒரு கரேஜாக கொண்டு வாங்க. இந்த 3 இல்லாதவங்க தான் நாளைக்கு பெரிய அதிகப்படியான இழப்பை சந்திப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், கண்ட்ரோல், டிசிப்ளின். இந்த இல்லாதவங்க மார்க்கெட்டில் வர 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 இன்னும் நிலச்சி நிற்கவே முடியாது, இன்னும் பெரிய இழப்பை சந்திப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி இந்த லெசன் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? பல வாட்டி அடி வாங்கிட்டீங்க, பெரும் பணத்தை இழந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கிவ் அப் பண்ண மனசே வரல. நான் இந்த மார்க்கெட் என்ன தாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போது இதுதான், இந்த லெசனை தான் நீங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் லாஸ் பண்ணலை, நீங்கள் புதுசாக உருவாகிட்டே இருக்கீங்க, எவால்வ் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுற பெயின் ஒரு சாதாரண மனிதனோட பெயின் மாதிரி கிடையாது. இது ஒரு முயற்சி பண்ணுறவனோட பெயின். சும்மா குறை சொல்கிறத விட அதில் இறங்கி நான் லாஸ் பண்ணி அது மூலயமா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேப்சர் பண்ணேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டிசிப்ளின், இந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருந்தால் நான் மார்க்கெட்டை ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பண்ணும்போது சில பெயின் வரதான் செய்யுது. அந்த பெயினுக்கு வேல்யூ இருக்குது, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அது உங்களை மற்றவங்கள விட வேறு லெவலில் கொண்டு போக போகுது. ஓகேங்களா? ஒரு நாள் வரும், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நம்மளாம் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளாம் இந்த இடத்துக்கு இவ்வளோ உயரமான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மார்க்கெட்டிங் என்ன இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற நீங்கள், இந்த மார்க்கெட்டால் நான் உயர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற காலம் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. கிவ் அப் அப்படின்ற சொல்ல நினைப்ப உடையவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ விழுந்திருக்கலாம், மனசளவோட உடஞ்சி கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் விழுந்த இடம் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஹை லெவலாக மாறப்போகுது. இங்கே இருந்து எழுந்தால் நீங்கள் இன்னும் உயரமாக போக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இந்த லாஸை பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. இந்த லாஸ்ன்றது ஒரு எண்டெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை எண்டாலாம் பார்க்காதீங்க. இது ஒரு அப்கிரேடு, உங்களை நீங்களே புதுப்பிக்கக்கூடிய ஒரு அப்கிரேடு. நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது, நீங்கள் ஸ்ட்ராங்கான ஆள், நீங்கள் ரொம்ப ஸ்கில் உள்ள ஆள், நீங்கள் மற்றவங்கள விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, குறிப்பாக நீங்கள் திரும்ப வர போகிறீங்க. நான் மார்க்கெட்டில் இந்த கிவ் அப்ன்றதை நான் பண்ணவே போகிறது கிடையாது, என்ன தான் இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணியே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன். இந்த தடவை மட்டும் இல்லை, அடுத்த தடவை நான் மாறி மாறி தோற்றாலும் கண்டிப்பாக அடுத்த தடவை நான் ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் ட்ரேடராகவோ, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரேடராகவோ, இல்லை என்னால் இந்த லாஸஸை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரேடராகவும், வருங்காலத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவும் மாறுறதுக்கான தகுதிகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கான ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு முடிவே கிடையாது, நம்ம தோக்கிறது இப்போ ஒரு முடிவு கிடையாது, அது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஆப்ஷன் பையிங்கில் இல்லை, ட்ரேடிங்னு இல்லை, எல்லாம் பொதுவான விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தோக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன். இதை குறிப்பாக என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அவர் ஃப்ரெஷர்ஸ் கூட கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது சார், அற்புதமாக பேசுகிறீங்க, இதில் மோட்டிவேஷன் தர மாதிரி என்னால் மார்க்கெட் கிவ் அப் பண்ணவே முடியல, மார்க்கெட்டில் நான் தோற்றுக்கிட்டு தான் இருக்கேன், என்னால் கிவ் அப் பண்ண முடியல. அவருக்கு வயசு 52 ஆகுதுங்க. 52 வயசில் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். என்னால் முடியல, கிவ் அப் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலை, நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய போராட்டம் இப்போ நான் லாஸஸில் இருந்தாலும் ஆனால் எனக்குள்ளே அந்த எண்ணம் வரவே மாட்டுது. அப்போ அந்த மாதிரி பர்சனுக்கு தான் நான் இந்த மாதிரி மோட்டிவேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களை பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.